பொலிசார் மிக மோசமான முறையிலே இந்த வழிபாட்டு உரிமையை அடக்கி 8 பேரை சுற்றி வர பார்த்தீங்கன்னா காடு முருகண்ட உருவ சிலை வச்சிருக்கு. காலையெல்லாம் பாருங்க இந்த மாதிரி காட்டுக்கு நடுவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து இந்த இடத்துல பூசைகள்லாம் தாரை வார்த்து கொடுக்கின்ற செயற்பாடுகளிலே உம்மவர்களே ஈடுபட்டுக் கொண்டிருப்பது வேதனையை தருது. கடினப்பட்டு இறங்கிய பெண்கள் இதில் தொடர்ந்து கோடைகள் எல்லாம் வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. இதில் இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியா கஷ்டப்படுறாங்க. சரியா வழுக்குது கைஸ். அந்த படி முதலே பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து ஆக்கள் வந்து கொண்டிருக்கிற காண கைஸ் தானாகவே தோன்றி இருக்குதான் 55 வாக்கினம். பொலிசெல்லாம் நிற்கிற காணக்கூடிய இருக்குது. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்கில் வந்து சேர்ந்தாச்சு. இறங்குவோம். ஆக்கள் சாமான எல்லாம் இறக்க போகிறாங்க. ஓகே அண்ணா ஓகே ஓகே. மலையேற போகிறோம் கைஸ். மழை பெய்ததால் வழுக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரின்னு சொல்லி தெரியல. வாழைக்குள்ள வந்தாச்சு. ஹலோ கைஸ், வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வவுனியா மாவட்டத்தில் அமைந்துள்ள வெடுக்குநாரிமலை ஆதி லிங்கேஸ்வர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு இங்கே விசேட பூசைகள்லாம் நடந்தது. ஃபுல்லாக வீடியோ எடுத்து முடிஞ்சுட்டு இப்போதான் உங்களுக்கு இன்ட்ரோவை நான் கொடுக்குறேன். இங்கே இந்த மாதிரி பூசைகள் நடந்தது, இன்னும் நிகழ்வுகள் நடந்தது பார்க்கலாம். வளமையாக பார்த்தீங்கன்னா முந்திக்கிழமையில இரவு பூசை செய்திருக்காங்க. இப்போ போலீசார் பார்த்தீங்கன்னா தடை விதித்து இரவு நேர பூசை செய்யலாம் இருக்குது. சிவராத்திரின்னு சொன்னாலே இரவு நேர பூசையும் செய்கிறதான். சிவன் ராத்திரி சொல்லுவாங்க. ஆனா இங்க உள்ள மக்களால் பாத்தீங்கன்னா இரவு நேர பூசை செய்ய முடியாம இருக்குது. பகல் டைம் மட்டும்தான் பூசைகள் இருக்கும். அந்த பூசையை தங்காய்ச்சி பார்க்க போறீங்க. ஒரு அழகான சிவாலயம். அந்த சிவாலயத்துல இரவு நேர பூசை பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். அதை பாக்குறதை குடுத்து வச்சிருக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா இப்படியான சம்பவங்களால புரிசாரால பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கல. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா பகல் டைம் பூசை பார்க்க கிடைச்சிருக்குது. அதை உங்களுக்கும் காணொலி வாயிலாக தர்றதுல நான் சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். என்ன மாதிரி இந்த பூசைகள் சிவன் கோயில் பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையோ, காபேட் ரோட் இருக்கு இல்லையோ, அப்படி நேர பிடிச்சோடனே நாங்க போவோம். காபேட் வந்து அந்த திரும்புற மட்டும் போட்டு கிடாங்க. ஒலுமாடை வந்து கேளுங்க. ஒலுமாடையில போய் காட்டுவாங்க. போகிற வழியில் ஆர்மி கேம்ப் எல்லாம் இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாலங்கள் இப்படி காணப்படுது. போகணும். இதை பாருங்க, வெடுக்குநாரிமலை ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயம்னு சொல்லி போட்டாங்க. ரோட்டுக்குள்ள இவங்கள்ட வீட்டை தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கெல்லாம் விட்டு செருப்பெல்லாம் கழட்டிட்டு வந்தாங்க. இந்த பாதை சரியில் அதால் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிராக்டரில் தான் போக போகிறோம். இதை பாருங்கள், வாழை இலைகள்லாம் ஏற்றி இருக்கிறாங்க. அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிற காணக்கூடியமாக இருக்குது. போலீஸ் ஜீப் எல்லாம் வந்து இருக்குது. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி. ஹலோ கைஸ், டிராக்டர்ல போறோம். பாதையே சரியில்லையா கைஸ். பொலிசுண்ட வாகனம் கூட புதஞ்சிட்டாம. அதனாலதான் பாத்தீங்கன்னா டிராக்டர்ல போறாங்க. ஆல்ரெடி மழையும் பெய்து சூறா இருக்குன்னு தொடர்ந்து தேசி தோட்டம் எல்லாம் ஆகல வச்சிருக்காங்க. உழுது விட்டு காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து இந்த இடத்துல பொலிசுல அன்னைக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது. முகத்துக்குள்ள எல்லாம் பாத்தீங்களா இந்த மர கட்டுகள் எல்லாம் வருது. வாழைக்குள்ள வந்தாச்சு. ஓகே, ரைட் ரைட். பாருங்க ரோட்டை கட்டுகள்லாம் கண்ணு கிட்ட வருது. வியூ காடு தான்.
காட்டுக்கு நடுவால சொன்ன பாதி வந்து அதில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு நல்ல ஒரு பயணம் உண்டு. இதுக்காக டிராக்டர் வரவே கஷ்டமா இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்போல பேனுகள் எல்லாம் வந்து இருக்குது. வியூவை பாருங்க. வாவ், இதுக்காக பாருங்க இந்த ஒரு பாதி வந்து போகுது. ரொம்ப லொக்கேஷன் இதில் பாருங்க பெட்டுகள் எல்லாம் இருக்கு. இப்போ இதான் போகணும். I think நான் நினைக்கிறேன் ரெண்டுமே உண்டா ஜாயின் ஆகும் வந்து. இதெல்லாம் பாருங்க ஒரு வடந்த காடு சொல்லிருக்கு. இந்த முன்னுக்குள்ள 2 சின்னம் பாவங்க. போலீஸ் செக்டர்ல வர காலத்திலேயே இருக்குது. காய்ஸ் இதுல ஒரு நல்ல சகதி கொண்டு வருது. Oh my god, சொன்ன முன்னாலே ஒரு டிராக்டர் வருது. இவங்க தான் ஆக்களை ஏற்றி ரைட் இருக்காங்க. பார்த்தது ஓட்டத்தை. வாவ், ரோட் டிரைவிங் தாங்க பார்த்தீங்களா. ஆக்களை பார்த்ததோ நான் பேக்கு பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த இது மரத்தின் பட்டை மரமே உடைஞ்சிட்டா. இந்த இடத்துல போலீஸ் எல்லாம் நிற்கிற காலத்துல இருக்குது. பெட்டி ஒன்று இருக்குது. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா டிராக்டரில் வந்து சேர்ந்தாச்சு. இன்னைக்கு இறங்குவோம். ஆக்கள் சாமான எல்லாம் இறக்க போகிறாங்க. ஓகே, இதில் பிள்ளையாட்டு உருவ சிலை இருக்குது. அண்ணா தொடர்ந்து கழுவி கொண்டிருக்கிற காடக்குனியமாக இருக்குது. நீர் வாக்குறார் பிள்ளையாருக்கு அண்ணா. அங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் உருவ சிலை இருக்குது. இதில் பூசை எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இடத்துல பாருங்க எவ்வளோ பேர் கூடி நிற்கிறாங்கன்னு சொல்லி. அண்ணா இத்தனை பேர் எனக்கு சமையல் போகுது? சமையல் இப்போ இல்லை, நான் மட்டும் தான் நிற்கிறேன். ஆ, கிட்டத்தட்ட 100 பேருக்கு மட்டும் வரும். குலசாதமா? இல்லை இல்லை, அப்போ சோறு, ஆ, கத்தரிக்காய் கறி, ஓகே, பருப்பு, ஆ, மற்றது உருளைக்கிழங்கு, மற்ற மரவள்ளி கிழங்கு, ஓகே ஓகே, மற்ற அப்பளம், மிளகா. பொங்குறீங்களா? அது சேர்த்து இதான் பொங்கல் என்ன? பொங்கல். ஆஹா, ஓகே அண்ணா, ஓகே ஓகே. இனி இதை தான் படைக்க போறீங்க? ஓகே அண்ணா, ஓகே ஓகே.
தொடர்ந்து அம்பாளுக்கு தண்ணி வாக்கினோம். எவ்வளவு பக்தி பூர்வமாக இந்த நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்லி அம்பாளுக்கு பஞ்சாமிரத்தாண்டின் அபிஷேகம் செய்து தீபம் காட்டி கொண்டிருக்கிறாங்க. அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த இடத்துல விற்று கொண்டிருக்கிறாங்க. இதில் பாருங்க தம்பியாக்கள் எல்லாம் அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களை விற்று கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு தம்பி ஒரு பேக்கெட்? இப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. உங்களுக்கு என்னென்ன இருக்குது? என்னென்ன இருக்குது? வெத்தில ஊதுபத்தி கற்பூரம் பாக்கு இந்த சேர்த்து 100 ரூபா. என்ன ஓகே. சுற்றி வர பார்த்தீங்கன்னா காடு. இந்த காட்டுக்கு நடுவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து இந்த இடத்துல பூசைகள்லாம் நடந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் டிராக்டரில் தண்ணி எல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஐயா கும்பத்தை எடுத்து கொண்டு வர பாருங்க. பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்தண்ணி வாக்க போகிறாங்க. தொடர்ந்து பிள்ளையாருக்கு கும்பத்தண்ணி வாக்கினோம். இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிராக்டரில் வந்து நாங்கள் இனித்தான் உண்மையான சீனே இருக்குது. மலையேறப்புறம் காய்ஸ் மழை பெய்ததால் வழுக்குதுன்னுலாம் சொல்கிறாங்க. என்ன மாதிரின்னு சொல்லி தெரியல. தொடர்ந்து ஏறி பார்க்கலாம் என்ன மாதிரின்னு சொல்லி. முன்னால் போகிறவங்கள பாருங்க ஏறி போகிறாங்க. முன்னால் ஆக்களில் ஏறி போய் கொண்டிருக்கிறாங்க. இதால் தான் கைஸ் தொடர்ந்து ஏறி போகணும். பாருங்க இதான் வழுக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன மாதிரின்னு சொல்லி தெரியல. ஓகே இதில் முருகன் உருவ சிலை வச்சிருக்கிறாங்க. இதால் போனால் நாங்கள் சிவபெருமானை பார்க்க போகலாம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா பாம்புண்ட உருவ சிலையாது தானாகவே தோன்றுறதா? ஓ கைஸ் தானாகவே தோன்றி இருக்குதா கைஸ்? இதுதான் அந்த மேலே பாருங்க. இந்த மலையை பார்க்கும்போது பாம்புண்ட தலைப்பகுதி மாதிரியே இருக்கும். வாவ். தொடர்ந்து நாங்கள் சிவலிங்கத்தை பார்க்க போகலாம். எல்லாமே பாம்புண்ட உருவத்தில் உள்ள மலையை பார்த்துருப்பீங்க. அச்சுசல் பார்த்தீங்கன்னா பாம்புண்ட தலை மாதிரி இருந்துச்சு கைஸ். இந்த படியை பாருங்க எவ்வளோ குத்தனை இருக்குன்னு சொல்லி. இது ஏறி இறங்குறது பார்த்தீங்கன்னா சரியான கஷ்டம். பாருங்க எவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டு இறங்குறாங்கன்னு சொல்லி. கடினப்பட்டு இறங்கிய பெண்கள். தொடர்ந்து கும்பங்கள் நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இதில் இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியா கஷ்டப்படுறாங்க. சரியா வழுக்குது கைஸ். அந்த படி முதலே பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து ஆட்கள் வந்து கொண்டிருக்க காணக்கூடியமாக இருக்குது. எல்லாருமே கும்பத்தை கையில் ஏந்திய வண்ணம் வந்து கொண்டிருக்கிறேன். மேலே இப்போ ஆதிசிவனுக்கு பூசை நடக்க போகுது. தொடர்ந்து ஆட்கள் வந்து கொண்டிருக்க காணக்கூடியமாக இருக்குது. இந்த இடத்துல யூனிவர்சிட்டியில் நிறைய மாணவர்கள் வந்து நிற்கிறாங்க காணக்கூடியமாக இருக்குது. மேலே இதுலேருந்து பார்க்கும்போது தெரியுது காய்ஸ் சிவலிங்கம். தொடர்ந்து நாங்கள் ஏறி பார்க்கலாம். பாருங்க காய்ஸ் எவ்வளோத்துக்கு அழகான ஒரு சிவலிங்கம்னு சொல்லி. செம்மையா இருக்குது காய்ஸ்.
இதில் தொடர்ந்து தோடைகள் எல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறாங்க. இதில் பூசைகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்குது. தயிரால் இப்போ அபிஷேகம் பண்ணினோம். தொடர்ந்து தீபம் காட்ட காணக்கூடியமாக இருக்கு. இல்லை பஞ்சாமிர்தம் தேன் போன்றதுக்கான தொடர்ந்து அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்குது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெய்யால் அபிஷேகம் நடக்குது. தொடர்ந்து திருநூறால் அபிஷேகம் செய்கிறாங்க. சந்தனத்தால் அபிஷேகம் நடக்குது. குங்குமத்தால் அபிஷேகம் நடக்குது. நடந்து கும்பிடுதான் கொண்டாந்த எல்லா பொருளும் அதே மாதிரி கொண்டு போடுவோம். கிளை வந்துட்டு அண்ணாக்கு அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களுடைய வரலாற்று அடையாளங்களில் ஒன்று இந்த வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம். இன்றைய தினம் இந்துக்களுடைய பிரதான விரதங்களில் ஒன்றாகிய சிவராத்திரி விரத நாள். இந்த நாளிலே ஆதிலிங்கேஸ்வரருக்கான பூசைகள் நடைபெற்று வருகின்றது. கடந்த வருடம் இதே நாள் பூசை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருந்த போது போலீசார் மிக மோசமான முறையிலே இந்த வழிபாட்டு உரிமையை அடக்கி 8 பேரை கைது செய்த சம்பவம் நடந்திருக்கிறது. எல்லாரும் அறிந்தபடியும் வடுக்குநாரி மலையை வழிபாட்டு உரிமையை மீட்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்ற இந்த நிலையிலே வருடந்தோறும் வருகின்ற இந்த சிவராத்திரி வழிபாடு என்பது இந்த ஆதிலிங்கேஸ்வரர் சிவனுக்குரிய மிக முக்கியமான விரதம் என்ற அடிப்படையிலே இந்த ஆதிலிங்கேஸ்வரருக்குரிய விரதத்தினை சரியான முறையிலே நாங்கள் இந்த மலையிலே ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய வளாகத்திலே ஆதிலிங்கேஸ்வரர் பெருமானுக்கு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய பேரவாக இருக்கின்றது. துரசவசமாக இம்முறை பகல் பூசையுடன் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சிவராத்திரி என்பது இரவு நேரத்திலே சிவனை நினைத்து செய்யப்படுகின்ற விரதம். அதான் சிவனுக்குரிய ராத்திரி சிவராத்திரி என்று சொல்வார்கள். ஆனால் பகலுடன் பூசை முடிவுறுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் எங்களுடைய வழிபாட்டு உரிமையை தீர்மானிக்கின்ற முழு பொறுப்பும் எங்களுடைய மக்களுக்கு தான் உரியது. அதை யாரும் தீர்மானித்து விட முடியாது. அதை நாங்கள் இந்த ஆலயத்திலே என்று சொல்லுகின்றோம். இந்த வழிபாட்டு உரிமைக்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம். கடந்த முறை கூட கைது செய்யப்பட்ட 8 பேரில் நானும் ஒருவன் மிக மூர்க்கமான முறையிலே போலீசார் எம்மை கைது செய்து பொய்க்குற்றச்சாட்டுகளை போட்டு 13 நாட்கள் வவுனியா சிறைச்சாலையிலே அடைத்திருந்தார்கள்.
அந்த நாட்களை மீட்டுவதற்குரிய காரணம் விலை கொடுத்தேனும் இந்த எங்களுடைய ஆதிலிங்கேஸ்வரரை நாங்கள் மீட்டெடுப்போம். சரியான முறையிலே வளமை போன்று இந்த ஆலயத்திலே தொடர்ச்சியான வழிபாடுகள் நடைபெற வேண்டும். சிவராத்திரியாக இருந்தால் அது முழுநேர பூசையாக நடைபெற வேண்டும். எனவே இந்த வழிபாட்டு உரிமையை நாங்கள் மீட்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஆலயத்தை நோக்கி மக்கள் வர வேண்டும். ஆலயத்துக்கு எந்த அளவு மக்களுடைய தொகை கூடுகின்றதோ அந்த அளவு இந்த ஆலயத்தினுடைய இறுக்கமான நிலைமைகள் தளர்த்தப்படும் அல்லது நாங்கள் போராடுவதனூடாகத்தான் மீட்கலாம். சில நயவஞ்சக சக்திகள் இந்த ஆலயத்தை தாரை வார்த்து கொடுக்கின்ற செயற்பாடுகளிலே எம்மவர்களே ஈடுபட்டு கொண்டிருப்பது வேதனையை தருது. இம்முறை கூட எந்த இடத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நேரம் எம்மவர்களால் சிலராலேயே போய் போலீசாரிடம் சொல்லப்பட்டுகிறது, நாங்கள் பகலோட பூசையை முடித்துக் கொள்கிறோம் என்று. எந்த இடத்திலையும் போலீசாரோ யாரோ தடை போடவில்லை. ஏனென்றால் நாங்கள் போன முறை கடந்த வருடம் நாங்கள் சிறைச்சாலையில் இருந்து வெளியில் வருகின்ற போது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. நீதிவானால் எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாமல் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. ஆகவே வழிபாட்டு உரிமை இங்கு இருக்கின்றது. அந்த வழிபாட்டினை நாங்கள் சிவராத்திரி இரவு நேரத்திலே வழிபடுவதற்கு முழு உரிமையும் இருக்கின்றது. ஆனால் உம்மவர்களே போய் சொல்லுகின்றார்கள் நாங்கள் 5 மணியோட பூசையை முடித்துக் கொள்ளுகின்றோம் என்ற நிலைக்குள்ளுதான் இருக்கின்றோம். ஆகவே இந்த துயரங்கள் போக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அவர்கள் தருவதற்கு சரியாக இருந்தாலும் உம்மவர்களே அதை தாரை வார்த்து கொடுக்கின்ற அந்த நயவஞ்சக போக்குகளை உடைத்தெறிய வேண்டும். இந்த மலையை மீட்கின்ற தொடர்ச்சியான போராட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வழிபாடுகளை செய்ய இருக்கின்றோம். இந்த வேடத்திலே மிகப்பெரிய பொங்கல் ஒன்றையும் செய்வதற்கும் நாங்கள் ஏற்பாடுகள் செய்கின்றோம். எனவே இந்த பொங்கல் நடைபெறுகின்ற போது நீங்கள் எல்லோரும் வருகை தந்து நீங்கள் எந்த அளவு இன்றைய நாளிலே கோணேஸ்வரத்துக்கு அல்லது இந்த பஞ்ச ஈச்சரங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அல்லது சிவாலயங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை போன்று இந்த ஆதிலிங்கேஸ்வரர் ஒரு பழம்பெரும் வரலாற்று ஆலயம். இந்த ஆலயத்துக்கும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த ஆலயத்துக்கு வருகை தர வேண்டும். இந்த நாட்கள் இல்லாவிட்டாலும் பழமை போன்ற இந்த ஆலயத்துக்கு நீங்கள் இந்த ஆலயத்தினுடைய விடயங்களை வெளியில கொண்டு வரணும். எந்த அளவு மக்கள் தொகை வருகின்றதோ அந்த அளவுக்கு நாங்கள் இந்த ஆலயத்தை பாதுகாக்க முடியும் என்ற விடயத்தினையும் இந்த இன்றைய சிவராத்திரி நாளிலே இந்த சிவனுக்கு முன்பாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். நன்றி. காலையில் பாருங்க இந்த மாதிரி சேத்துக்களாக நடந்து வந்துடுறாங்க. வீடியோலாம் எடுத்துட்டு முடிச்சுட்டு தான் வந்துனாங்க. வர்ற வழியில் அக்கா தோட ஜூஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்து கொண்டு இருக்கிறா. ஸோ இதை வீடியோ எடுத்து போடுவோம்னு சொல்லித்தான் திருப்பி நான் கேமரா ஆன் பண்ணியிருக்கிறேன். பாய் அக்கான பேர் என்ன? ஓகே ஓகே எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்புறேன். யாருக்காச்சும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவங்கெல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே பாய், டாடா, see you.